என்ன பண்ற? என்ன பண்ற? நல்ல பிளேஸ், நல்ல கண்டென்ட். உண்மையிலேயே ஒரு சொல்ல வேண்டிய ஒரு இடம். ஹாய், நான் தமிழ்ச்செல்வன். இது நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ். இந்த வீடியோ எதை பத்தி ஒரு எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்க போகணும்னு சொன்னா, பெராகன யூனிவர்சிட்டி இந்த அழகுக்கு காரணமான ஃபேக்கல்ட்டியில ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி எங்க ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி தான். ஸோ அதுக்குள்ளே நினைக்கிறோம், அதை பத்தி ஒரு எக்ஸ்ப்ளோரா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போறதுக்காக இங்க ஃபைனல் இயர் படிக்கிறவர் அண்ணா ஜெனசன் ப்ரோ வந்திருக்கார். ஹாய் ப்ரோ. உங்களோட உதவியோட இந்த எக்ஸ்ப்ளோர் கண்டினியூ ஆக போகுது. அதை விட நீங்க என்னோட வீடியோல நிறைய பேரும் பார்த்துருக்கீங்க. இவரை தெரியாம இருக்காது மோஸ்ட்லி. இவரை தெரியலையே, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இவர் இந்த வீடியோ கூட கொண்டு வந்து சொன்னா, யூனிவர்சிட்டியில உள்ள 22 ஹாஸ்டல் அண்ட் எல்லா ஃபேக்கல்ட்டியில உள்ள கேண்டீன் எல்லாத்துக்கும் தனிப்பட்ட ரீதியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. உண்மையான வந்து ஸோ அவரோட உதவியும் எங்களுக்கு தேவை இந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஸோ இந்த வீடியோ ஒரு சுவாரஸ்யமான வீடியோ நிச்சயமா இருக்கும். கண்டிப்பா பார்ப்போம் வாங்க. ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி வெல்கம் போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரோட்டுக்கு 2 பக்கமும் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. முதல்ல ஒரு பக்கத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு ஜெனுப்ரோ சொன்னதை கேட்டுக்கொண்டு அப்படியே போனது தான். அட தமிழ் என்னடா அவர் கையை காட்டுறா, நீங்களும் மாவன்ட்டு போகிறீங்க. ஒரு பெச்சுக்கு 1000 பேர் படிக்கிற ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் நான் ரோட்டில் யாரையுமே காணலைன்னு சொல்லி இங்கே கேட்கலாம். நாங்கள் வீடியோ எடுக்க வந்தது ஞாயிற்றுக்கிழமை. சரி என்ன செய்கிற, அடுத்தடுத்த வீடியோஸை வீக் டேஸில் எடுப்போம்னு மனசை தெரியுது போனது தான். அண்ணா சொன்ன மாதிரி நம்ம ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டின்னு ஆர்ட்ஸ் தியேட்டருக்கு வந்திருக்கோம். ஆனா என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டின்னு ஆர்ட்ஸ் தியேட்டர் என்ன குறைஞ்ச வெளியில படம் போட்டு காட்டுவானு நமக்கு வேற என்ன நல்லா தெரிய போகுது. தெரியாது எங்க குறைஞ்ச வெளியில படம் போதும், எங்க என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அங்க நீ விடுற. ஆனா அதை தாண்டி இங்க நிறைய விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்லி என் எக்ஸ்ப்ளோர் ஃப்ரெண்ட் ஸ்டைல் சொல்லிருக்கான். ஸோ உங்கள்ட்ட அதை பத்தி கேட்கணும்ன்றதுக்காக ஒரு ஆர்வமா இருக்கிறோம். ஸோ ஆர்ட்ஸ் தியேட்டர்ல உள்ள ஸ்பெஷாலிட்டி படம் போடுறத தாண்டி என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அது சரி, நீங்க சாதாரணமா படம் போற 2 பேர் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி மட்டும் தெரியாது. இப்ப இங்க இருக்கிற எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி கிரியேட் பண்ணப்பட்ட தியேட்டர்ல முதல் கிரியேட் பண்ணது வந்து இந்த ஆர்ட்ஸ் தியேட்டர் தான். வந்து இதுல பாசிபிள்னு சொன்னா, இப்ப 1000 பேர் வந்து இருந்தாலும் வந்து எல்லாரும் லெக்சர்ஸ் பண்ற ஃபேஸை பார்த்துக்கொள்ள முடியும். அதே டைம்ல வந்து லெக்சரும் எல்லாரோட ஃபேஸையும் வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி தான் இங்க இருக்கும். அதே டைம்ல இப்ப இது தியேட்டர்னா சொன்னாலும் வந்து இது லெக்சர் ஹால், பெரிய ஒரு லெக்சர் ஹால்னா சொல்லலாம். இதுல தனியா ஒரு படம் போற இடம் மட்டும் வந்து சொல்ல முடியாது. நிறைய கான்ஃபரன்ஸ் எல்லாம் இங்க நடக்கும். வந்து நாம நினைச்சளவுல இல்ல, இது பெரிய இடம் தான். சைட் விரட்டாமட்டு சொல்கிறார், போயிட்டு தான் பார்ப்போமே ப்ளீஸ். இதுக்கு பிறகு கொஞ்சம் பொடிமை இன்க்ரீஸ் பண்ணுங்க. என்னடா அங்கே எங்களுக்கே ஜெனுப்ரோ என்ன சொன்னாரன்னு உண்மையாக விளங்கல. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா உள்ளுக்கு லெக்சர்ஸ் நடந்து கொண்டிருக்கு. இப்போ ஆக்கள் போய் கொண்டிருக்காங்க. ஸோ சத்தம் போட்டு கதைக்கலாது. அதனாடி சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணி காய்ச்சி கொள்வோம். ஓகே வாங்க. இதுக்குள்ள முதல்ல வந்துருக்கீங்க. ஓ, நான் பல தடவைகள் படம் பார்க்க வந்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு படம் போறோன்னு பேசிக்கிட்டாங்க. படம் போட்டு ஆனால் பார்த்துக்கொள்ளுங்க எப்படி இது ஏரியா. ஏன்னா உள்ள இருக்கவங்களாம் பார்க்குறதுக்கு பெரிய ஆக்களமா இருக்காங்களே, இவங்களாம் லெக்சர்ஸ் ஆண்டு கேட்டிங்களா? இல்லை, இவங்க இங்கே எம்ஏ செய்ய வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஜெனுப்ரோ உங்களுக்கு சொல்லுங்க. படம் பாக்குறேன்டா நானும் என் ஃப்ரெண்டும் இங்க வந்தாரு ஆர்ட்ஸ் தியேட்டருக்கு. எவ்வளவு தியேட்டர்ல படம் போடுவாங்க, எங்களுக்கு ஆர்ட்ஸ் தியேட்டருக்கு வரணும்னா ஒரு ஆர்வம். ஆனா இவ்வளவு பெரிய கிறிஸ்டியூல தியேட்டருக்கு முன்னாடியே இல்லை. ஏன்டா அவ்வளவு பேர் எல்லா தியேட்டரும் இங்க வரேன்னு சொல்லி எனக்கு இடிக்குது. எங்கேயோ என்னது யூனிவர்சிட்டியிலேயே அழகான பொருள் அடிக்க இடம் ஒரே ஒரு இடம் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி மட்டும்தான். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஏன்டா மியூட் பண்ணிடா, நம்ம ஃபேக்கல்ட்டிக்குள்ள கேட்ற போதா என்ன ஏஜஸ் பிள்ளைய நீ கஷ்டம்தான். ஒன்றுமில்லை, நண்பன் சைட் ஐடியா கொடுக்குறாரு வீடியோ ஷூட் பண்ண ஆளுக்கு எப்படி எல்லாம் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி. பார்த்தீங்களா, கண்ணாலையும் கையாலையும் மட்டுமே கதைக்கிறார். அவர் தான் அங்கே ஜெனுப்ரோ. இந்த சைகை மொழி மூலம் விளக்குதல் அப்படின்னு எதுவும் போட்டிகள் இருந்தால் சொல்லுங்க, ஆளுங்கள்ட்ட ரெடியாக இருக்குது. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிட்டாங்கடா.
ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் மதகுருமாரும் படிக்கிறாங்க. அண்டே ஞாயிற்றுக்கிழமை இந்த சுற்றி உள்ள என்வயர்மெண்டல் இருக்கா காட்டுன்னு பாருங்கள். இந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியை சுற்றி உள்ளவங்க பார்க்கு கண்டு சொல்லி தனியாக போக தேவையில்லை. இந்த இடமே ஒரு பார்க் மாதிரி தான் இருக்கும். என்ன வந்து ஜனசந்திர ஒரு முக்கியமான பிளேஸ் சொல்லி வரத கூட்டிட்டு வந்தார். சரியா என்னன்னு பார்த்தா பெரிய சிலையெல்லாம் இருக்குது. நமக்கும் இந்த சிலைக்கும் சம்பந்தம் இல்லை, நமக்கு இங்க இந்த என்வயர்மெண்ட் இருக்குதான் சம்பந்தம். ஸோ இந்த ஹிஸ்டரியை பத்தி அவருக்கா தெரிஞ்சு கொள்வோம். வீடியோ பாக்குறவங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சொல்லுங்க ப்ரோ, என்ன காரணம் இதுக்கிட்ட கொண்டு வந்ததுக்கு? ஹிஸ்டரி என்றாலே இலங்கையை பொறுத்தவரையில வரலாறு கூர்ந்த யூனிவர்சிட்டி நம்ம யூனிவர்சிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த யூனிவர்சிட்டி இலங்கை பல்கலைக்கழகம் 1942ஆம் ஆண்டு கொழும்புல தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு 1952 தான் இந்த பேராதனைக்கு சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ அதை விட பெரிய இதுன்னு சொன்னா இந்த பேராதனைக்கு இந்த யூனிவர்சிட்டி வாரதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கிறது ஐவஜனிங்ஸர் தான். இவர் தான் பழைய வைஸ் சான்சலர் கூட, முதலாவது வைஸ் சான்சலர் கூட ஐவஜனிங்ஸ் தான். அதை பத்தி நண்பர் சொல்லுவார். மற்றதெல்லாம் சைத்துக்கு பெரிய ஹிஸ்டரி தெரியும், அண்ணாக்கு சைத்துக்கு ஐவஜனிங்ஸை பத்தியே தனி ஹிஸ்டரி ஒன்று தெரியும். அதை கொஞ்சம் சொல்லுவார். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஐவஜனிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஏற்கனவே அண்ணா சொன்ன மாதிரி இந்த யூனிவர்சிட்டியோட முதலாவது வைஸ் சான்சலர் விசி, அதாவது அவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இந்த இலங்கைக்கு அவரை இன்வைட் பண்ணதே இப்படி நாங்க ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்கோம், அதை நீங்க தான் வழிநடத்தணும்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ அவர் மிக நல்ல விதத்துல ஒரு இந்த யூனிவர்சிட்டியை ஃபார்ம் பண்ணி அதை வழிநடத்தினவர். அவருடைய டைரியில எழுதி வச்சிருந்தாரு, இந்த இடத்துல நான் ஒரு கார்டன் யூனிவர்சிட்டி உருவாக்கணும்னு சொல்லி. ஸோ ஐவஜனிங்ஸ்ல அவரோட பேரை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி அவர் பேர்ல ஒரு ஹாஸ்டல் வேற இருக்கு. அந்த ஹாஸ்டல்ல தான் நம்ம அண்ணாவும் தங்கிருக்காங்க. ஸோ அதை இன்னும் ஒரு உலகில பார்ப்போம். எனக்கு இதெல்லாம் சிதம்பரம் சக்கரம் தான். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நமக்கு இந்த ஹிஸ்டரி இல்லாம விடுபாடு இல்ல. நாம சொல்லுவோம் தானே பச்சில இவன் என்ன தேவையில்லாத ஆராயலான்னு சொல்லி. அப்படித்தான் நண்பன் சைத் படிக்கிறத தாண்டி நிறைய அட்வான்ஸ் ஆன விஷயங்கள் எப்பவுமே ஏகேஎஸ் ஃபேக்கல்டி ஹதின்னு இருந்தா அப்படித்தான். அதான் விதிங்கிறது. அதுதான் உண்மை. படிக்கிற விஷயத்தை தாண்டி நிறைய அட்வான்ஸ் ஆன விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றான் நண்பன் நிறைய. உங்களுக்கு நீங்க யூனிவர்சிட்டிக்கு வாரீங்க, இதை சுத்தி காட்டணும்னு சொன்னா நீங்க கட்டாயம் இவரை கண்டக்ட் பண்ணலாம். இங்க உள்ள ஹாஸ்டல்ஸ், இங்க உள்ள ஃபேக்கல்டிஸ் எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இவரை கண்டக்ட் பண்ணுங்க. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இல்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் இவரை கண்டக்ட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நிச்சயமா எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுவார். நல்ல ஒரு மனுஷன். லாங்குவேஜும் ஓகே, இஷ்யூ இல்ல நாளுக்கு. என்னடா ஐவஜனிங்ஸ் சொல்கிற சிலைக்கு முன்னுக்கு பூக்கண்டுகளை நட்டாம உரம் கொட்டி வச்சிருக்காங்கன்னா நீ பார்க்குறீங்க. அப்படி இல்லை, 6 மாசத்துக்கு ஒருக்கா இங்கே பூக்கண்டுகள் மாற்றப்படும். மனிதர்களுக்கு மட்டுமா, பறவைகளுக்கும் வாய்ப்புண்டு பிராதனியவில். இந்த வீடியோ அடுத்த பகுதியில பார்க்க போறோம். நம்ம அடுத்தது பார்க்க போறது முக்கியமான ஒரு ஏரியா தான். ஃபேக்கல்டிகளே முக்கியமான ஒரு ஏரியா. வாங்க போயிட்டு பார்ப்போம். எங்க நாம வந்திக்க முடியுதுன்னா அது தெரியும். ஏற்கனவே இந்த வீடியோ பாக்குறாக்களா இருந்தா இந்த பில்டிங் தெரிஞ்சிருக்கும். இது யூனிவர்சிட்டினா மெயின் பில்டிங், செனட் பில்டிங். ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டிக்கு பக்கத்துல இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நான் நிறைய விஷயம் சொல்லிட்டேன், அந்த வீடியோட லிங்க் கீழே வரும் பாருங்க. அதை தாண்டி ஜென்சன் கவுண்ட் சொல்லணும் சொன்னவர், இது யாரோ வந்துடாம் அவ்வளவு பெரிய ஸ்பெஷல் இருக்குறாங்க. என்ன ப்ரோ அப்படி சொல்லுங்க. இந்த யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணிக்க 1952 கட்டி எல்லாம் பினிஷ் பண்ணி ஓபன் பண்ணிக்க திறந்து வச்சது குவீன் எலிசபெத் தான் திறந்து வச்சது. அது எங்களுக்கு இங்கிலாந்துல இருந்து வந்துதான் இங்க ஓபன் பண்ணி வச்சவங்க. அட இப்ப யாரும் வர மாட்டாங்களா? அப்படின்னு அப்படி வருவாங்க. இப்ப பாப்போம் இந்த பில்டிங் இதை பத்தி. இப்ப இதே உங்களுக்கு ஒரு அதிசயம் தான். பல்கலைக்கழகம் இருந்தாலே ஒரு அதிசயம், அதுக்குள்ளே 7 அதிசயம் இருக்கு. இதுவும் ஒரு பெரிய அதிசயம் தான். சொன்னா எல்லா பில்டிங் ஃபுல்லா தூண்ல தான் இருக்கு. மலையில செதுக்கப்பட்ட அந்த தூண்ல தான் இருக்குது. எனக்கு சொன்னா மொத்தம் 164 தூண் ஃபுல்லா. என்ன சொல்றேன், இந்த தூணெல்லாம் மலேசியாவில இருந்து கொண்டு டிரெக்டா இங்க வச்சது. செஞ்சதெல்லாம் இந்தியர்கள்லாம் அதுக்கு வேலை செஞ்சதுலாம். நான் இது பத்தி ஒரு வீடியோ நேரத்தை போட்டிருக்கேன், 7 விஷயங்கள். அதுல இதுவும் ஒன்றுதான். இது பத்தியும் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அதுல லிங்க் இருக்கு, பாருங்க. உண்மையில அந்த குயின் எலிசபெத் வந்தா எங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது எக்ஸைட்மெண்டா இருக்கு. இப்ப வரமாட்டாங்களா? இல்ல உணர்ச்சி
அதுல போட்டிருப்பாங்க குயின் எலிசபெத் ஓப்பன் பண்ணு. பெரானி பல்கலைக்கழக பொறுத்தவரையில 9 ஃபேக்கல்டிக்கும் ஒரு இதே மாதிரி தொழில் இந்த இருக்கிற இடம் தான். செனட் தான். அது வந்து இந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி பக்கத்துல தான் இருக்குது. சோ அந்த வகையில நீங்க தான் கொடுத்து வச்சாக்கள் போ எங்களை கொண்டு இங்கே தொலைவில் போட்டாங்க. என்ன நடந்தாலும் எங்க ஃபேக்கல்டிக்கு வந்தா நீங்க மத்த என்ன பண்ற என்ன பண்றேன் எங்க நீங்க பண்ண சொன்னா இந்த இடத்த வந்து என்ன ஜாப்போன்னு சொல்றாங்களா? பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க கேக் கட் பண்றது, கன்வகேஷனுக்கு போட்டோ ஷூட் பண்றது அவ்வளவு நமக்கு தெரியும். ஆனா இதுல ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குதான். சோ அதை பத்தி ஜெனரல் ப்ரோட்ட கேட்போம். உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் இதை பத்தி? நானும் கனகாலமதியில பார்த்து கொண்டே இருக்கேன். எல்லாரும் கேக் பட்டி கொண்டே இருக்காங்க. எனக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? பெரிய ஹிஸ்டரி சொல்லுவாங்க. ஆனா என்ன ஹிஸ்டரி தெரியாது. ஆனா இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையின் மிக பாரம்பரிய கட்டடக்கலையை இந்த இதுல நீங்க பார்க்கலாம். அடுத்தது அண்ணா சொன்னாரு, இதுல இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளுமே இந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளை காட்டுதுன்ற மாதிரி. அண்ணா அண்ணா தயவு செய்ய வாங்க வாங்க உங்களோட விளக்கத்தை சொல்லுங்க. நீங்க எங்கட பெரிய சீனியர் அண்ணா வருவான். அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்க மாட்டார், நம்பிக்கை எல்லாம் கேட்கிறேன். சொல்லுங்க. அப்படிலாம் எதிர்பார்க்க தேவை. எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் சொல்றேன். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. நானும் ஒரு 3 வருஷத்துக்குள்ள தெரிஞ்சதை இதுல வந்து இப்ப இங்க பல்கலைக்கழகத்துல எங்கெல்லாம் வந்து மரபாக பாக்குறீங்களோ அது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த வடிவு இது. இந்த கலசம் வந்து நீங்க கூட கலப்பு இடத்துல பாப்பீங்க. அது கண்டத்துல ஒரு லட்சணம் மாதிரி இருக்கும். நல்ல அது மாதிரி இது எல்லா இங்க பாத்தீங்கன்னா லைட்ஸ் இருக்கிற எல்லா தூணுமே இதே தூண் தான் இருக்கும். அப்ப கழிச்சு பாலத்துல இருக்கிற அந்த அது பெஞ்சல் எங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி பெஞ்ச் தான் இருக்கும். அதே மாதிரி பூண்டு அலங்காரம் பாத்தீங்கன்னா அந்த பூண்டு அலங்காரம் தான் இருக்கும். அதே மாதிரி எங்கெல்லாம் போய் இப்படி இந்த ஸ்டிக்கர்ஸ் இதுகள் இருக்கோ அதுக்கு இதே டிசைன் தான் இருக்கு. எங்கெல்லாம் போய் மறைச்சதுக்கு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. அந்த மற்றது எங்கெல்லாம் கல்வெட்டுகள் இருக்குமோ இந்த சந்திரவெட்டுகள் இருக்குமோ அதெல்லாம் இப்படி இருக்கும். அப்ப கேம்பஸ்ல இப்போ எல்லா 9 ஃபேக்கல்ட்டிலையும் வந்து எங்கெங்க வந்து இப்படியான கட்டிட மரபுகள் இருக்கோ அது ஒட்டுமொத்தமான ஒரு மினி வடிவம் தான் எனக்கு அப்படிதான் எனக்கு தெரியும். நான் அப்படிதான் நம்புறேன். உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்ணாவுக்கு கொஞ்சம் டவுட் தான் போல. ஆனா அதுக்கு பருத்தி மட்டும் கிரவுண்ட்லயே இருந்துக்கலாம். சரி அண்ணா சொன்னது உண்மை. நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். இங்க உள்ள ஒட்டுமொத்த கட்டடக்கலைன்னு ஒரு மினி வேர்ஷன் தான் இந்த ஜாப்போன்னு சொல்றாங்க. சோ வந்தீங்கன்னா இதையும் மிஸ் பண்ணாம பாத்துட்டு போங்க. ரைட். நண்பன் ஜாப்பகுவை யாராய வலிக்கிட்டான். இரவைக்கு கொஸ்டல்ல தூங்குற மாதிரி தான். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நம்மளுக்கு பெருசாக எதுவும் டிஸ்கஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்களா? அப்படியே நான் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன கண்டென்ட் செய்யலாம்னு சொல்லி சீனியர் சின்ன டிப்ஸ் தராங்க. நாம இப்ப அடுத்த எங்க வந்தீங்கன்னு சொன்னா இதுவும் பெரானியில் உள்ள ஒரு ஐகானிக் பிளேஸ் தான். நேரத்தோட காட்டிருக்கேன். இருந்தாலும் ஜெனசன் ப்ரோ ஏதோ இதுல இன்னும் ஸ்பெஷலா சொல்லணுமான்னு சொன்னார். அதான் வந்திருக்கேன். இந்த மரத்தை பாத்தீங்கன்னா ஒரு அடியில இருந்து தான் தொடங்குது. இவ்வளவு ஒரு விசாலமான ஒரு குடை போன்ற அமைப்பு இலங்கையில எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. பெரானி யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் இது ஸ்பெஷல் இல்ல, நமக்கு தான் இது ஸ்பெஷல். இங்க படிக்கிறாங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெஷல் இருக்காம என்னோட சொல்லுங்களேன். இதுதான் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு பொறுத்தவரையில. ஹிஸ்டரியா ஃபுல்லா காதலர்களுக்கு அமர்வு என்ன சொல்லுவாங்க. அவங்க இருக்கிறதுக்காக தான் பெரும்பாலும் இங்க இருக்குது. சிங்கிள் பையன் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. பிரைவசியா இருக்க முடியுமா ப்ரோ? வந்துட்டாயா இஸ்வன் பாதான் இங்க ஃபுல்லா இருக்கிறது. காதலர்கள் இருக்கீங்களா? அடிக்கடி இந்த பக்கம் வருவீங்களா? 4 வருஷம் எப்படி எப்போது எனக்கு ஒருக்கா கூட வந்து இல்ல மனவேதனை. ஏண்டா கடலமுத்து கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? மனவேதனை. ஏதோ வீடியோ பாக்குறவன் யாராவது அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா சரி விடு. பல்ல இருக்கிறதான் பட்டாணி சாப்பிடுவான். உனக்கு பல்ல இருக்கு. சரி அதை தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சிங்கிளா இருந்து இந்த இடத்துக்கு வர ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்க ஹிச் ஆகணும். சோ இந்த யூனிவர்சிட்டியிலே வந்து சிங்கிள் ட்ரெயின் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள நீங்க தனியா உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க சிங்கிள் அர்த்தம். சோ பாக்குற யாராவது சிங்கிள் உங்களை தேடி வருவாங்க. அவங்களோட ஹிச் ஆகி இந்த இடத்துக்கு நீங்க வர முடியும். எப்படி நான் சொன்னா தானே அவர் ஒரு எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லி அவர் வந்து பில்டிங்ஸா மட்டும் ஷூட்டா மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, எங்க போனா லவ் பண்ணலாம் என்ற அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்காண்ட நண்பன். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா.
நம்ம அடுத்த அந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி எக்ஸ்ப்ளோர் அந்த வீடியோவில் இப்போ ஜியோகிராஃபி பில்டிங் அதுக்கிட்ட வந்திருக்கோம். அதை பற்றி மேலதிக விளக்கங்களை ஜென்சன் சொல்லுவேன். யூனிவர்சிட்டி இங்க வந்த மூட்டமே வந்து ஃபுல்லா பெஸ்ட்டுக்கு கிரியேட் பண்ண ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டில வந்து ஜியோகிராஃபி பில்டிங் மிகப்பெரிய பில்டிங்கா இருக்கு. தனியா இப்ப மற்ற ஃபேக்கல்டி மற்ற டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் வந்து ஜியோகிராஃபி டிபார்ட்மெண்ட் தான் உள்ளதுக்குள்ள கொஞ்சம் பெரிய பில்டிங்கை வச்சிருக்கு. பெரிய பில்டிங் தனியா பார்த்து நீங்க பார்த்தாலே விளங்குது. தனியா இப்ப புதுசா என்னன்னு சொன்னா ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டிக்கு ஜிஏஎஸ் அந்த கோர்ஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த வந்து இந்த செக்ஷன் எல்லாம் ஃபுல்லா ரன் ஆகுது. அவங்களுக்கு வந்து பிஎஸ்சி டிகிரி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற வந்து பேச்சுலர் ஆஃப் ஜிஏஎஸ் அண்ட் பிஎஸ்சி டிகிரி தான் கொடுப்பாங்க அவங்க கொடுக்குறது. ஆனா மற்ற ஜியோகிராஃபி ஸ்பெஷல் செய்யற பிள்ளைகளுக்கு வந்து பிஏ ஸ்பெஷல் கோர்ஸ் இன் ஜியோகிராஃபி என்றால் இங்க டிகிரி கொடுப்பாங்க. ஓகே, இப்ப நாங்க வந்து பூஸ் பில்டிங் அதுக்கு பின்னுக்கு நிக்கிறோம். இது வந்து ஜியோகிராஃபி டிபார்ட்மெண்ட் பில்டிங் அதுக்கு பக்கத்துல இருக்குது. அதான் இதை மெயினா காட்டுறோம். இங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் செனட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் இங்க செய்யப்படுது. கேண்டீனா இருக்கட்டும், இல்ல மினி ஃபுட் சிட்டியா இருக்கட்டும், சலூன், இப்படி எல்லாமே இருக்குது. நிஜமா இந்த எக்ஸ்பர்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவான்னு சொல்லி. ஸோ WUSன்றது WUSS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் சர்வீசஸ் சென்டர். அதாவது பாத்தீங்கன்னா சர்வதேச பல்கலைக்கழக மாணவர்கள் சேவையக சங்கம்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இது முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி. இதுல வந்து எக்கனாமிக்ஸ் யாருமே வந்து தலையிட மாட்டாங்க, எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். அவங்களுக்கு தேவையான எல்லா சர்வீசஸுமே இந்த நம்ம டெய்லர் ஷாப், சலூன் எல்லா சர்வீசஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இங்க கேண்டி, போட்டோ காப்பி எல்லாமே. சோ கிட்டத்தட்ட என்ன சொல்ற ஒரு மினி சூப்பர் மார்க்கெட். யூனிவர்சிட்டியை விசிட் பண்ற யார் வேண்டாலும் இந்த இடத்துக்கு போய் பார்க்க முடியும். அங்க கேண்டீன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள் எல்லாமே. என்ன இன்ட்ரெஸ்டிங் தாண்டி காதலர்களுக்கும் ஒரு பிளேஸ் இருக்குது. யூனிவர்சிட்டியில எங்க போனீங்கன்னாலும் லவ்வர்ஸ் கிராமம் இருக்கும். அது வந்து இருக்கு. எங்க போனாலும் இந்த காதலர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. உங்களுக்காக தான். ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உண்மையா இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு இந்த ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்காங்க. என்னன்னா கேம்பிரிட்ஜ் அதை ஒத்துக்கொண்டுதான் நீங்க பெரானி யூனிவர்சிட்டி கட்டணா சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா அங்கேயும் ஒரு நதி ஒன்று ஓடுது யூனிவர்சிட்டி பக்கத்துல. அதே மாதிரி ஜேம்ஸ் நதி என்ன படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி சைட் இருக்கிற வரைக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. தேவையான விஷயம் சொல்லி தருவேன், தெரியும் தானே. மெட்டர் என்னன்னு சொன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வந்து என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியையும் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியையும் ஒரு மகாவலி நதி, ஐ மீன் பெரானி யூனிவர்சிட்டியில மகாவலி நதி பிரிக்கிற மாதிரி அங்க ஜேம்ஸ் நதி பிரிக்குதுன்னு. நடுவில் அக்பர் பாலம் இருக்குது, பாலம் சேர்க்குது. இங்க நம்ம அக்பர் பாலம் சேர்க்குது, அக்பர் பாலம் சேர்க்குது. ஸோ நிச்சயமா நான் கேம்பிரிட்ஜ் வர்சஸ் பெராதனியா யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு தெளிவான வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு அதில் ஈடுபாடு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவா நாம இதை செய்வோம். ஓகேவாண்ணா, சப்போர்ட் பண்றீங்களா? அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. இப்ப நாம வந்து இப்ப வீடியோ எடுத்ததுக்குள்ளே பெராதனியா யூனிவர்சிட்டி அதை தாண்டி இலங்கையிலே அப்படின்றே சொல்லலாம், அப்படி ஒரு ஸ்பெஷல் பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். எங்களோட பெராதனியா யூனிவர்சிட்டி லைப்ரரி. ஏற்கனவே நான் 7 அதிசயங்கள் வீடியோக்குள்ள நார்மலா லைப்ரரியை காட்டிட்டு சும்மா சொல்லிட்டு போனது. இங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா நாம அதெல்லாம் மாறாயிருல தானே. ஒரு அண்ணாவை மீட் பண்ணி கேட்சா அப்புறம் அவர் சொன்னார், நாம லைப்ரரிக்கு வர என்னத்துக்கு தெரியும் தானே. லைப்ரரிக்கு முன்னாடி வந்து இவ்வளவு சத்தம் போடுறீங்க, உனக்கு கொஞ்சம் அதை அறிவுரிக்கா? மலைக்காட்டு லைப்ரரி எங்களோட அண்ணா வந்திருக்கார். அவரு நிறைய எங்களோட லைப்ரரியை பத்தி ஹிஸ்டரி தெரிஞ்சவரண்ணா, நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் சொல்லுவார். நிச்சயமா ஒரு பெரானி யூனிவர்சிட்டி மாணவனாவோ இல்ல வரப்போற ஆளோ இல்ல வெளியில உள்ள யூனிவர்சிட்டியில ஆர்வம் உள்ள ஆளா நீங்க இருந்தா உங்களுக்கு தேவைப்படும். நிச்சயமா கேளுங்க அண்ணா, என்ன ஹேக்காரன்னு சொல்லி. உண்மையிலேயே ஒரு சொல்ல வேண்டிய ஒரு இடம், இல்லாட்டி சொல்ல வேண்டிய ஒரு உண்மையான பெரிய ஒரு விஷயமா இருக்கு நம்மளோட லைப்ரரி. அது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழக நூலகங்களையும் விட, அதுவும் பொது நூலகங்களையும் விட மிகவும் பிரசித்திமானதும் மிகவும் முக்கியத்துவமானதாக இருக்குது நம்மளோட பேராதனிய லைப்ரரி. அதில் வந்து உங்களுக்கு தெரியும், இது ஒரு 7 மாடிகளை கொண்ட ஒரு கட்டிடம். இது வந்து இங்கே வந்து 1942 வரும் முதலே 1921 வந்து கொழும்பில் ஆரம்பிக்கப்படுது. கொழும்பில் வந்து அதாவது குறிப்பாக சேர்ப்பூர் அருணாச்சலம் அவரோட மகன் வந்து அருணாச்சலம் பத்மநாத் அவர்கள் வந்து அவரோட ஆக்சிடென்ட் சாகிறார். அவர் வந்து இறந்தா பிறகு அவருடைய நூற்சேக்கள் 1400 கொண்டு வந்து 1921 கொழும்பில் வந்து கல்லூரிக்கான, அதாவது என்ன கேம்பஸ் ஆரம்பிக்கும் முதல் இந்த கல்லூரிக்கான ஒரு நூலகத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ 1 தொடக்கம் 1400 வரையான அந்த சீரியல் நம்பர் உள்ளது இங்கே இருக்கிறது.
அருணாசலத்தால வழங்கப்பட்ட புத்தகம். அதை கொண்டு இந்த பேராதனை பிள்ளைகள் நூலகம் வந்து இப்ப 8 லட்சத்துக்கு அதிகமான புத்தகங்களோட இருக்குது. குறிப்பா சொல்லணும், இந்த 7 அடுக்குகளை கொண்டு இருந்தாலும் உங்களை மேல பார்க்க பாருங்க 5 தான் அண்ணுவீங்க. 1 2 3 4 5 தான் அண்ணுவீங்க. அப்ப 6வதுல வந்து நீங்க இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர், அப்ப 7வது இருந்து கேட்கலாம். அப்ப 7வது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. அப்படின்னு நிற்கிறது எல்லாமே அதுலதான். அது வந்து அதாவது இலங்கையினுடைய பதிப்பு உரிமையை சொல்லுவாங்க. அதாவது இப்ப காப்பிரைட்ல வந்து இல்ல 5 ஒரு வெளியீட்டை செய்கிறவர், அந்த வெளியீட்டாளரோ அல்லது நிறுவனமும் 5 பிரதிகளை வந்து இலங்கை அரசு பாதுகாப்புக்கு வழங்கணும். அப்படி வழங்கப்படுற 5 பிரதியில 1 தேசிய சுவடிகள் காப்பகம், தேசிய நூலகம், அத மாதிரி இன்னும் 3 வந்து வேறு இடங்கள்ல சேமிக்கப்படுது. அதுல 1 கெலனியா யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இன்னொன்று சேமிக்கப்படுற இடம் வந்து பேராதனை பல்கலைக்கழகம். அதாவது யாரு இலங்கையில புக் ரிலீஸ் பண்ணாலும் அதுல முதலாவது 5 சுவடியில வந்து பேராதனை யூனிவர்சிட்டி வந்து ஒரு பிரதி வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் தான். அதை வந்து பாதுகாக்கிறது ஒரு ஏற்பாடாக வந்து அது எந்த ஒரு மழை வெள்ளம் வந்தாலுமே அது அழியக்கூடாது, பாதுகாக்கப்படணும் இருக்காது. வந்து கீழே அண்டர் கிரவுண்ட் வந்து சேமிக்க உடைச்சுவேன். இப்போ இதுல வந்து இன்னுமே சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்கு. உள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மர வேலைப்பாடுகளா இருக்கு. எங்க ஒரு இரும்பு ஃபிட்டிங் நீங்க பாக்கலாது எல்லாமே. மிகப்பெரிய வந்து வாசிப்பு மண்டபம் இங்கதான் இருக்கு. பெரிய ரீடிங் ஹால், 2 ரீடிங் ஹால் 1 and 2 இருக்குது. அது ரெண்டுமே பெருசு. நீங்க அதை பாத்தீங்கன்னா அது ஒரு வியப்பா இருக்கும். அந்த ஒரு மர வேலைப்பாடுகளோட அது வந்து இருக்கும். மற்ற இதை விட இன்னொரு இடம் இருக்கு வந்து சிலோன் அறை, அது இலங்கை அறைன்னு சொல்லுவாங்க. அந்த அறை அதுல வந்து இந்த கேம்பஸ்ல இப்ப என்னென்ன புத்தகம் இருக்கு, 8 லட்சம் புத்தகம் இருந்தாலும் 8 லட்சத்து புத்தகத்திலும் பிரதிகள், அதாவது அதோட ஒரு பிரதி கட்டாயம் ஒரே இடத்துல இருக்குன்னு சொன்னா அது வந்து இலங்கை அறைக்குள்ள இருக்கும். ஒவ்வொரு நாடும் வந்து ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிரித்தானியான்னு சொல்லி 7 ரஷ்யான்னு சொல்லி 7 நாடுகளினுடைய பேர்ல வந்து ஒரு அடுதலும் அழைக்கப்படுது. இல்ல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இதுல முதலாவது இது வந்து சிங்கள மாணவனுடைய சிங்கள இது, 2வது தமிழோட சேர்ந்து 3வது இங்கிலீஷ், அதுக்கு பிறகு 4 5க்கு பிறகு மெகசின்ஸ், அதுகள் வந்து பழைய இதுகள் எல்லாம் சேமிக்கப்படுது. அப்படி வந்து 5 மட்டும் நீங்க பார்க்கலாம். இல்ல அதற்கான பேரை மட்டுமே அங்க போட்டுருக்காங்க. அது வந்து நார்மலாக அப்படி அழைக்கிறோமே தவிர அதுக்கும் அந்த நாட்டுக்கும் உள்ளடக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப அது வந்து இந்த பில்டிங் ஆனாக்கான எங்களை புதிய கட்டடத்தை கட்டிக்கிறாங்க. அது புதிய நூலகம், அதாவது நியூ லைப்ரரி ஆயிருக்கு. அதுல ஆடிட்டோரியம் வேற இருக்கு. அது நிறைய இது இருக்கு. அது வந்து இப்ப நமக்கு உங்களுக்கு தெரியுமா, நாங்க லைப்ரரிக்கு வர என்னதுன்னா பாரு இன்னும் உள்ள பெருசா இருக்கும். நீங்க படிக்கிறதா வந்து இல்ல, நாங்க முதல் முறை இந்த லைப்ரரி ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஓரியன்டேஷனுக்கு ஒருக்கா வந்து போனது. அந்த பில்டிங் கட்டணத்துக்கு பிறகு வரையில இருக்கு. அதுக்கு பிறகு இவ்வளவு வந்தா கொஞ்சம் பிள்ளைகள் நிக்கும், அதுல பாப்பாங்க. நாங்க பாக்கல. ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. அது ஒரு விஷயம். சோ இப்போ லைப்ரரி பில்டிங் உள்ள போகலுமோ. இதை விட நான் என்ன சொல்லணும்னா இதுல வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்தியன் கார்னர்னு சொல்லியிருக்கு. அது இந்திய நிதியுதவியோட இங்க வந்து அவங்களோட புத்தகம் வந்து இங்க நாங்க பார்க்கக்கூடிய ஒரு வசதியை செய்திருக்காங்க. எப்படி இந்தியன் கார்னர்னு சொல்லி அதுக்கு கூடுதல் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, அதை விட என்ன இந்திய மொழி நூல்கள் அதிகமாக அங்க இருக்குது. அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு அகராதி இதுகள்னு சொல்லி, அதை விட இன்னும் முக்கியமாக இலங்கையினுடைய மகாவம்சத்தினுடைய எழுத்து, அதாவது ஓலைச்சுவடி வந்து இந்த பழைய பிரதி ஒன்று இங்க பாதுகாக்கப்படுறது. இதனுடைய மூலப்பிரதி என தெரியல, ஆனா பழைய பிரதிகள் ஒன்று இங்க வந்து சேமிக்கப்பட்டு என்ன சொல்றது, நம்ப முடியாத அளவுக்கு ஒரு வரலாற்று பொக்கிஷம் தானே எங்களோட லைப்ரரி. நிச்சயமா நிறைய பேருக்கு இந்தியாவில் இருக்கிற ஏதாவது நூல்களை படிச்சுட்டு ஆசைப்பட்டா நீங்க இந்தியாவுக்கு போக தேவையில்லை, இங்க வந்து படிக்க முடியும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஆனா அவங்களை உள்ள விட மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஐடி இருக்கணும். ஆனா என்ன சொல்ற, உண்மையில நீங்க தெரிஞ்சு கொள்ளாத நிறைய விஷயங்களை இந்த வீடியோல தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. இது எல்லாத்தையும் எங்க அண்ணா காரணம். நன்றி அண்ணா. சரி, அவர் இன்று வந்து எங்களுக்கு ஜென்சன் பவான், அவருக்கும் தேங்க்யூ, நன்றி. அண்ணா வந்து மாஸ்டர் டிகிரி ஏதோ செய்யறாருன்னு சொல்லி அது நாங்க அவர் டிபார்ட்மெண்ட் போகல. பாட்டு வீடியோ நிச்சயமா இருக்குமா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பார்ட் 2 வீடியோ நிச்சயமா வரும். ஏன்னா நிறைய இன்னும் எடுக்க இருக்குது. எங்களோட நேரம் போகாமை, மற்றது சரியான வெயிலா இருக்குது. வெயிலுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது மட்டும்தான். சரியா, ஏதோ கூட கேட்சிட்டு நினைக்கிறேன். பரவாயில்ல, பாத்துக்கோங்க. மீண்டும் இப்படி ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ்.